श्रीकृष्णाय परब्रह्मणे नमः। श्रीमद्भगवद्गीता ध्यानश्लोकाः। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दायत पत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयः प्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्सत्सुधीर्भोक्ता दुग्धं गीतामृतं महत् वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्। அடுத்தது தியான யோகம். பகவத்கீதை 6வது அத்தியாயத்தில் 22வது ஸ்லோகம். யம் லப்த்வா ச அபரம் லாபம் மன்யதே நாதிகம் ததஹ யஸ்மின் ஸ்திதோ ந துக்கேன குருணாபி விஷால்யதே. யம் லப்த்வா ச அபரம் லாபம் மன்யதே நாதிகம் ததஹ யஸ்மின் ஸ்திதோ ந துக்கேன குருணாபி விஷால்யதே. இந்த ஸ்லோகத்தில் பெருமாள் என்ன சொல்கிறார்? அதாவது சென்ற ஸ்லோகத்தில் ஒரு வார்த்தை சொன்னார். அதாவது இந்திரியங்களுக்கு எட்டாததும் ஆகிய இன்பம் எதுவோ அந்த நிலையில் எவன் அறிகின்றானோ, மேலும் எந்த நிலையில் நிலை பெற்று நிற்கின்றானோ, தத்துவதா அந்த உண்மை நிலையிலிருந்து ந ஏவ சலதி ஒருபொழுதும் நழுவதில்லையோ. அதனால் என்ன கேட்டார்? ஸ்திதச்சலதி தத்துவதா ந சைவாயம் அயம் ஸ்திதச்சலதி தத்துவதா அப்படின்னு சொன்னார். எந்த நிலையிலிருந்து என்ன பண்ணுறதில்ல, அந்த உண்மையான நிலையிலிருந்து ஒருபொழுதும் நழுவதில்லையோ, அன்றியும் அதுபோலவும் எம் லப்த்வா எதை அடைந்தபின் ச அபரம் லாபம் எது அபரம் அதாவது வேறு விதமான லாபத்தை பற்றி யோசிக்காதவனோ, அதை காட்டிலும் அதிக பெரியதாக உள்ளதோ, அதை காட்டிலும் மேலானதாக இருக்கிறதோ, அதை காட்டிலும் மேலானதாக எதை மதிக்க மாட்டானோ, ந மன்யதே அப்படின்னு சொல்லி எதை மதிக்க மாட்டானோ, எஸ்மின் அதில் ஸ்திதா நிலை நின்ற பின் குருணாபி மிகப்பெரியதான துக்கேன அபி துக்கத்தினாலும் கூட ந விஷால்யதே சலிக்க மாட்டானோ அவன் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகத்தில் நிறுத்தார். அதாவது போன ஸ்லோகத்தில் என்ன காட்டுண்டார்? எதில் மனத்தை சுகத்திற்கு அதாவது இன்பத்திற்கெல்லாம் அப்பாற்பட்டது எதுவோ அந்த நிலையில் அதை எதை அறிகின்றானோ, இது வேறுபட்டதுன்னு எப்படி அறிஞ்சிக்கிறானோ அந்த அந்த நிலைமையில் இருக்கும்பொழுது எம் லப்த்வா அதை அடைந்த பின் வேறு ஒரு லாபத்தை பற்றி யோசிக்க மாட்டானோ, வேறு ஒரு லாபத்தை பற்றி சிறப்பானது என்பது மதிக்க மாட்டானோ. இதுதான் சிறப்பு. அதாவது எந்த நிலையில் இருக்காமோ, யோகத்தில் ஒரு நிலைமையை அடைஞ்சி ஒரு சித்தி அடைஞ்சி அந்த சித்தியிலே இருக்கணும், மேலும் மேலும் அதற்கு மேலே தான் வளர்த்துக்கணும், கீழே இருக்கிறத பற்றி யோசிக்கக்கூடாது. அதாவது கடந்து வந்த படிகள், அதாவது ஏறி வந்திருக்கிறான் இல்லையா, மனதை ஒருமுகப்படுத்தி நிலைப்படுத்தி நிறுத்த வந்திருக்கானே, கடந்து வந்த பாதையை பற்றி யோசிக்காமல் மேலும் மேலும் முன்னேற வேண்டும், மேலுக்கு செல்ல வேண்டும் என்பதற்கு மனதில் வைத்துக்கொண்டு அதை காட்டிலும் மேலானதாக ஒன்று உண்டு என்று என்ன நினைக்க மாட்டான். மேலானதாக இருக்கிறது ஏதோ ஒன்றுன்னு அதை மதிக்க மாட்டான். அதாவது யோகத்தின் மூலமாக மனதை நிலைபெறுத்த செய்ய வேண்டும். அதனுடைய அடிப்படையில் பரபிரம்மத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்படின்ற மனப்பான்மையில் யார் தன்னை வளர்த்து கொள்கின்றானோ, அதற்கும் மேலாக ஏதோ ஒன்று இருக்கிறது என்பதை அதை என்ன பண்ண மாட்டான், யோகத்தினால் அடைவதே சிறப்பு என்பதை உணர்ந்து கொள்வானோ, அந்த நிலையை அடைந்த பின் குருணாபி ரொம்ப பெருசாக இருக்குது சிலதெல்லாம் அப்படின்னு சொல்லி நினைக்க மாட்டான். அப்படி ரொம்ப பெருசாக அடக்க முடியாத அளவுக்கு, தாங்க முடியாத அளவுக்கு அவனுக்கு துக்கம் வந்தாலும் அதை பொருட்படுத்த மாட்டான் அப்படின்னு பெருமாள் இந்த ஸ்லோகத்தை சொல்கிறார். அதாவது எம் லப்த்வா அதாவது என்ன பண்ணணுன்னு கேட்டால், ஒரு சின்ன சாதாரண விஷயம், எதை அடைந்த பின் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அதாவது ஒரு அம்மாவுக்கு இப்போ தான் புதுசாக ஒரு குழந்தை பிறந்திருக்கு, இன்றைக்கி தான் 1 மாதம் ஆச்சு அப்படின்னு சொன்னால், ரொம்ப குழந்தைய பிறக்கிறதுக்கு ஆசைப்பட்டு அந்த நிலைமையை நம்ம தாய்மை அடையணும்னு முயற்சி பண்ணி தாய்மை அடைந்தில்ல, அவளுக்கு என்ன இருக்கும், எல்லா வேலையும் வீட்டு வேலை செய்யணும், வந்தவங்களுக்கு காபி டிஃபன் கொடுக்கணும், வீட்டில் காலையிலேருந்து சமைக்கணும். ஒரு 4 மாதம் 6 மாதம் ஆயிருக்கு குழந்தைக்கு, அது பாட்டுக்கு தூளியில் படுத்துட்டு இருக்குது, அப்போ தான் பண்ணணும்னு சொன்னால் அவளுக்கு எந்த நேரமும் அந்த குழந்தை என்ன பண்ணுறது, குழந்தையோட உட்காந்து கொஞ்சின்னு இருக்கலாமா அப்படின்னு அவளுக்கு தோணிகிட்டே இருக்கும்.
குழந்தை தூங்குறதா, குழந்தை குளிக்கப்படுத்தணுமா, குழந்தைக்கு பால் கரைக்கணுமா, குழந்தைக்கு பாலை கொடுத்தாச்சுன்னா அதை எப்படிலாம் தொடச்சி விட்டு மறுபடியும் ஃப்ரெஷ் பண்ணி தரணும் அப்படின்னு அவளுடைய முழு கவனமும் அந்த குழந்தையோடு தான் இருக்கும். ஆனால் அவள் என்ன பண்ணுவாள், இந்த வீட்டில் சமைக்கிறதுக்கு உண்டான வேலைகளை சரி பார்த்துக்கிறது, இன்னும் பிற வேலைகள். வீடுன்னு சொன்னால் குழந்தை இருந்தால் வேறு இன்னும் நிறைய வேலையெல்லாம் இருக்கும். அப்புறம் ஒரு குழந்தை இருந்துருத்துன்னா அந்த வீட்டில் ஓய்வு என்பதே இல்லவே இல்லை. இவா எல்லோரும் சாப்பிட்டுட்டு உட்காந்துக்குச்சு, அது அப்போ தான் அழ துவங்கும். சில சமயம் அப்போ தான் அந்த குழந்தை என்ன தன்னை ஃப்ரெஷ் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிக்கும். அப்போ ஒழுங்காக குளிப்பாட்டை ஊற்றி தொடச்சி விட்டு ஹெல்ப் பண்ண அது அமைதியாக காட்டுன்னு இருக்கும். ஆனால் நம்ம சாப்பிட்ற நேரம் என்ன பண்ணோம், எவேட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி போயின்னு இருக்கோம். அதுபோல் புதிதாக ஒரு குழந்தையை பெற்ற தாய் வீட்டு வேலையை செய்வதை விட அந்த குழந்தையோட நேரத்தை செலவு பண்ணுறதே முக்கியம்னு நினைப்போள். வேறு வழி இல்லை. ஏன்னா அந்த குழந்தை இட் இஸ் டிபெண்ட் ஆன் மதர். ஸோ அது முழுக்க அது என்ன பண்ணுவள், குழந்தைய நல்லபடியாக பார்த்து வளர்த்துக்கணும் அப்படின்னு நினைப்பள். ஆனால் அதுக்கு நடுவில் வீட்டு வேலையை அங்கே ஒன்று இங்கே ஒன்றுமா செய்வள். அதனால் அது எப்படி கிடைக்குமோ அப்போ அது அவளுக்கு என்ன இருக்குது, குழந்தைய நன்னா பார்த்துக்குறோம், இன்றைக்கி போதுக்கு அதை அழாத வச்சுட்டாச்சு, தூளியில் போட்டு தூங்கிடுத்தோன்னா அந்த 1/2 மணிக்குள்ளே பாக்கி வேலையை போய் நம்ம வீட்டு வேலையை சமையல் ரூமில் இருக்கிறத போய் பார்த்துக்கலாம், வேலையில் இருக்கிறதெல்லாம் பார்க்கலாம். இல்லை இன்னும் கொஞ்சம் பெருசாக ஒரு குழந்தை இருந்ததுன்னா அதுக்கு எழுதுறதோ படிக்கிறதோ சொல்லி கொடுக்கலாம் அப்படின்லாம் அவள் தன்னை தயார் பண்ணிப்போம் இல்லையா. அதுபோல் ஹிருதயத்தில் நம்ம பெருமாளை ஒரு தடவை பார்த்துட்டோம், அப்புறம் நம்மளுக்கு யோகத்தில் மனம் அமைதி அடையிறதுன்றதை தெரிஞ்சுனுட்டோன்னு வைங்களேன், அடிக்கடி அந்த நிலைமையிலே போய்க்கணும் அப்படின்னு நினைப்போம். அதாவது ஈஸ்வரனை, அதாவது பரபிரம்மத்தை நாம் இந்த யோகத்தின் மூலமாக அடைய முடியும், அதற்குத்தான் தன்னை நம்ம தயார் பண்ணி கொண்டிருக்கிறோம் அப்படின்னு ஒருத்தனுக்கு புரிஞ்சுடுத்து அப்படின்னு சொன்னால் அதை காட்டிலும் சாதாரண ஒரு கீழ்ப்பட்ட விஷயத்தை அடையிறதுக்கு அவன் மறுபடியும் இனிமேல் முயற்சி செய்யவே மாட்டான். மேலும் அதை எப்படி அடையிறது, இன்னும் எத்தனை நாள் அமைதியாக இருக்கணும், எத்தனை நாள் தியானம் பண்ணணும், எத்தனை நாள் யோகம் அபியசிக்கணும், மனதை ஒருமுகப்படுத்தணும், மூச்சை அடக்கணும், அப்படி தான் யோசித்துட்டே இருப்பான். ஹிருதயத்தில் ஈஸ்வரனை காண வேண்டும் என்கின்ற அவா உள்ளவனும் பழைய வேலைகளில் அவ்வளவு பிரியமில்லாமல் புதுசாக இப்போ கட்டுருக்கான் பார், அந்த யோகம் பண்ணுறதுக்கு மனசை அடக்கி உட்காந்துக்கிறது எப்படின்னு நினைக்கிறானே, அதையே தொடர்ந்து அதுபோலவே செய்துன்னு இருக்கணும்னு நினைப்பான். அதன் மூலமாக பலன் இப்போதே உடனே கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் வேறு எதை பற்றியும் அது ஒன்றும் பண்ண மாட்டா, யோசிக்க மாட்டா. அதாவது எப்படி இருக்கும்னு கேட்டால், ஒரு குட்டி குழந்தை நிறைய புதுசாக பொம்மை வாங்கி கொடுத்துருக்கோம். அதாவது கரடி மணி அடிக்கிற மாதிரி, கரடி சைக்கிள் ஓட்டுற மாதிரி, அப்புறம் அதை ட்ரம்ஸ் பண்ணிட்டு கீழே ஓடுறது, அப்புறம் பம்பரம் சுற்றுறது, அதுபோலெல்லாம் நம்ம வாங்கி கொடுத்தாக்க அது எந்த நேரமும் என்ன பண்ணும், அந்த குழந்தைகள் பொம்மையை வச்சுட்டு விளையாடிகிட்டே இருக்கும். சாதாரணமாக இப்படி புதுசாக பொம்மை வாங்கி கொடுத்தா பொம்மையை வச்சுட்டு விளையாடும். ஆனால் அந்த பொம்மையை வச்சுட்டே விளையாடணும்னா அந்த பொம்மையை இப்போ வாங்கி வச்சுடலாவா, தூங்கலாவா, சாப்பிடலாவான்னு கூட்டா வரவே வராது. அதான ஒரு கரடி பொம்மையை பகிலில் வச்சுக்கிட்டு முள்ள நடந்து வரும். அந்த பொம்மையை விட்டு பிரியக்கூடாது அப்படின்றதுல அது ரொம்ப முக்கியமாக இருக்கும். அதுலேருந்து அதுக்கிட்டே அது வாங்கி வைக்க முடியாது. சிலப்போ தூளியில் விட்டு தூங்க பண்ணினா கூட அந்த பொம்மையை மடியில் வச்சுக்கிட்டே தூங்கும். தூளிக்குள்ளே வச்சுக்கோ, தன் மேலே பக்கத்தில் வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கும். சிலப்போ 4-5 பொம்மை இருந்தால் 4த்தையும் தூளிக்குள்ளே போட சொல்லும். அப்போ உடனே அவள் அம்மா சொல்லுவா, 1 போகிறோம், தூங்கி எழுந்த உடனே பாக்கிய விளையாடிக்கலாம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ன புரியும்னு தெரியாது. இந்த சைல்டு வில் தானே பண்ணோம், இட் கீப்ஸ் குவைட். அதுபோல் நம்ம என்ன செய்யலாம், பகவானை நாடி இருப்பவர்களுக்கு உலகில் வேறு ஏதான செல்வம் வேணுமா, அது வேணுமா, இது வேணுமான்னு கேட்டால் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சுவாமியை பற்றி யோசித்துட்டு பரபிரம்மத்துக்கு எப்படி யோகத்தின் மூலமாக அடையலாம் அப்படின்னு யோசித்துன்னு இருக்கிறதாவே அதுவே போரும் அப்படின்னு நினைப்பான். அதாவது எம் லப்துவா அந்த வார்த்தைக்கு என்ன கிடைச்சதோ அதில் ரொம்ப திருப்தி, அதில் ஈடுபாடு, அதுவே மீண்டும் மீண்டும் வேண்டும் என்று நினைப்பதற்கு இதெல்லாம் சொன்னோம். அபரம் லாபம் எம் லப்துவா அபரம் லாபம் அப்படின்னு சொன்னால் என்னது லாபம், வேறு அதற்கு மேலாக ஒரு லாபத்தை மதிக்க மாட்டானோ அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னோம்ல, அபரம் லாபம் மன்யதே அப்படின்னு சொன்னோம். அதுபோல் சித்திகள் முதலியனவும், அதாவது சித்திகள் என்ன மாதிரி சித்தி கிடைக்கும் அப்படின்னு கேட்டால், ஒருத்தனுக்கு நல்லதாக சில சாமான்லாம் கிடைக்கிறது, உடனே நம்ம என்ன பண்ணுவோம், அதை ரொம்ப விருப்பப்பட்டு எடுப்போம். சிலதெல்லாம் நன்னாவே இல்லை, இது பிடிக்கல அது பிடிக்கல, ஒரே அழுக்காக இருக்குது, இந்த இடத்துக்கு போகிறதுக்கே பிடிக்கல, அதுபோல் சாமான்லாம் வேண்டாம் அப்படின்னு சொன்னால் அந்த அருவருப்பாக இருக்கிற சாமானெல்லாம் நம்மளுக்கு வேண்டாம், அதெல்லாம் வெறுத்துடுவான். இப்போ நம்ம கடைக்கு போகிறோம், சிலதான் நன்னாவே இல்லை பிடிக்கல அப்படின்னா அதெல்லாம் வாங்க மாட்டோம், நன்னா இருக்க சாமான்லாம் வாங்கிப்போம். ஆனால் சித்தி கிடைக்கிறது ஒருத்தனுக்கு
யோகத்தினால சில சித்திகள்லாம் கிடைக்கிறது. பார்த்தோன்னே யார் நீப்பா, நீ இதெல்லாம் சனிக்கிழமெல்லாம் இந்த வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறான். யார்ப்பா நீ, புதன்கிழமை வராதுப்பா, வியாழக்கிழமை வா அப்படின்னு சொல்லி அவங்க வரத்துக்கு முன்னாடியே அவனுக்கு என்ன இருக்கோ அதெல்லாம் சொல்கிறோம். அப்படின்னா ஒரு பெரிய யோகியாக தன்னை மாற்றிக்கணும், அதுக்கு பயிற்சி பண்ணிக்கணும்னு சொன்னால் அவனுக்கு இதுபோல் சித்திகளை பற்றி அவனுக்கு இஷ்டமே இருக்காது. இந்த சித்தியெல்லாம் கிடைக்கிறத காட்டாலும் பரபிரம்மத்தை எப்படி அடையிறது அப்படின்றத பற்றி தான் யோசித்துக்கணும் அப்படின்னு நினைப்பான். அதுபோல் சாதனை சம்யமங்களால் இவை தாமே உண்டாகும். ஏன்னா இந்த சாதனை அமைதியாக இருக்கான் இல்லையா, மனம் அடங்கி இருக்கிறது. அதனால் எதிர் மனசில் என்ன இருக்குதுன்னு அவனால் என்ன பண்ண முடியும், ஓரளவுக்கு உணர்ந்து கொள்ள முடியும். ஆனால் சித்திகளிடம் மனம் சென்றால் அவற்றிலேயே ஆழ்ந்து மேல் நோக்கி செல்ல இயலாமல் போகிவிடும். அதனால் மேல் நோக்கி மேலும் மேலும் தன்னை வளர்த்து கொள்வதற்கு சக்தியற்றவனாகி விடுவான். அதனாலேயே சித்திகள் ஒரு யோகிக்கு தேவையானதாக இருக்காது. யோகியின் மனம் எப்பொழுதும் பரபிரம்மத்தை அடைய வேண்டும், பரபிரம்மத்தை யோகத்தினாலேயே கண்டுகொள்ள வேண்டும் என்கின்ற அவா மேலோங்கி நிற்கும் பொழுது அந்த சித்திகள் தனக்கு வேண்டாம் என்று நினைப்பது இயல்பு. அதனால்தான் எம் லப்த்வா ச அபரம் லாபம், கிடைக்கக்கூடிய பரபிரம்மத்தை யோகத்தினாலேயே கண்டுகொள்ள வேண்டும் என்கின்ற அபிலாஷை உள்ளவனுக்கு இந்த சித்திகள் தேவையற்றதாக மனதில் படும் அப்படின்னு பெருமாள் இந்த ஸ்லோகத்தில் சொல்லி கொடுக்குறார். அடுத்த ஸ்லோகத்தில் இன்னும் என்ன சொல்லித்தரார் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமஹ.